welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்றதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடாகட்டும். சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த அளவு எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கு. நீங்கள் 1 கிலோ சிக்கன் பண்ண போறீங்கன்னா இது எல்லாமே டபுள் பண்ணிக்கோங்க. இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு மசாலா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்றதுக்கு மசாலா வறுத்த அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வதக்கியாச்சு. தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். சிக்கன் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டைம் ஆக ஆக சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரேவி மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி ஆயிரும். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சொன்ன அளவோட நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.